அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். மக்கதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று. ஏன் இவங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு? சீலாவையும் தீமோத்தேயும் பார்த்த உடனே பவுலுக்கு என்ன வருது? ஆவியில் வைராக்கியம் ஒன்று வருது. ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிங்க. 13-14. அறிவிக்கப்பட்டதென்று அறிந்தபோது யார் இந்த சீலா தீமோத்தேயு தெரியுங்களா? ஏன் அவங்கள பார்த்தா பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வருது தெரியுமா? பெரோயா பட்டணத்தில் பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு தெசலோனிக்கேல பெரிய பிரச்சனை வந்து அங்கே ப்ராப்ளம்லாம் நடந்த உடனே அங்கேருந்து பவுலை கொலை பண்ண பார்த்தாங்க. சரின்ட்டு சீலாவும் பவுலும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பெரோயாவுக்கு வராங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, பெரோயாவுக்கும் வந்தாங்க. திருப்பி துரத்திக்கிட்டே வராங்க. பவுல் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் வராங்க. இப்போ திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்த உடனே தீமோத்தேயும் சீலாவும் பார்க்குறாங்க, இப்படி போயிட்டு எந்த பிரச்சனை என்ன செய்யாது, சால்வ் ஆகாது. பவுலை பேக் பண்ணிட்டான். நீ கிளம்பி அத்தனைக்கு போ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். இல்லை கொலை பண்ண வராங்களே, நீ போ, நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம். அந்த கொண்டு வந்து விடக்கூடியதான அந்த மனுஷங்கிட்ட பவுல் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அப்படின்னா இந்த சீலாவும் தீமோத்தேயும் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. கட்டளை போட்டிருக்கிறான் பவுல், 2 பேரும் சீக்கிரமா இங்கே வந்துடணும். அந்த 2 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் செய்ய முடியாத ஊழியத்தை, பவுல் இருந்தால் தலை போகும். இந்த சீலாவையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. சீலாவுக்கு நல்லா தெரியும், நம்ம பவுலையும் சேர்த்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் பவுலும் சீலாவும் தான் இருந்தாங்க. 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் தெசலோனிக்கேல கொலை பண்ண பார்க்குறாங்க. அதே திருப்பி பெரோயாவுக்கு துரத்திக்கிட்டு வராங்க. இப்போ அங்கேருந்தும் பவுல் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. ஓடி எங்கே வராரு? அத்தனை பட்டணத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் சீலாவும் தீமோத்தேயும் சொல்கிறாங்க, நீ போ, நாங்கள் இங்கே இருக்கிறோம். சுவிசேஷன் நிமித்தம் ஜீவனை கொடுக்க தயாரான ஒரு சீஷர்கள். அவர்களை பார்த்தபோது தான் பவுலுக்கு ஆவியிலே ஒரு வைராகியம் வருகிறது. எனக்காக ஒரு கூட்டம் உயிர் கொடுக்க தயாராக இருக்கும்போது நான் ஏன் இன்னும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியிலே வைராகியம் கொண்டு யூதர்கள் மத்தியில் அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் யூதர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு இடமா ஓடுறான். இந்த பயத்தை அவன் எங்கே ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் ஸ்டாப் பண்ணுவான். அப்போ தான் சொல்லுவான், 17ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவான், பார்த்து சொல்லுவான், இனிமேட்டு உங்ககிட்ட பிரசங்கமே கிடையாது, போங்கடா, நான் புறஜாதியார்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போவான். அந்த வசனம் பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் வஸ்திரங்களை உதறி இப்பதான் பவுலுடைய டிசிஷன் மாறுது. இதுவரைக்கும் யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கே போயிட்டு இருந்தார். எங்கெங்கெல்லாம் யூதர் இருக்கிறானோ அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருந்தார். தேடி தேடி பிடிச்சி எங்கே போனாலும் பாருங்க, பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்களோட தான் பேசுவார். ஆனால் பவுல் ஒரு முடிவெடுக்கிறான், மிகப்பெரிய சேஞ்ச். அவன் சொல்கிறான், இனி உனக்கு காஸ்பல் கிடையாது, இனிமேல் யாரு காஸ்பல்? புறஜாதியார் காஸ்பல். இந்த முடிவை அவனை எடுக்க வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, சீலாவும் தீமோத்தேயும். அந்த வைராக்கியம், இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சீஷனாக இருக்கக்கூடிய மேலே இருக்கிற வைராக்கியம். இந்த வைராக்கியம் எப்போ வரும் தெரியுங்களா? உங்கள் பாஸ்டருக்கு உங்கள் மேலே அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். யார் மேலே வரும் தெரியுமா? எங்கள் ஊழியக்காரனுக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்குது கடைசி காலத்தில் தெரியுமா? அன்னைக்கு அத்தனை பட்டணத்தில், பெரோயா பட்டணத்தில், அன்னைக்கு தெசலோனிக்கே பட்டணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அத்தனையும் இன்னைக்கு இருக்குது உலகத்தில். இன்றைக்கி இருக்குது, ஒன்றும் சும்மா இல்லை, அன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன?
ஒரு தீமோத்தேயு இல்லை, ஒரு சீலா இல்லை, ஒரு பவுல் இல்லை. அதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு ஒரு தீமோத்தேயுவும் ஒரு சீலாவும் இருக்கும் பட்சத்தில் பவுலுக்கு வைராக்கியம் வரும். இன்னைக்கு பல இடங்களில் பாஸ்டர்ஸ் ஊழியங்களை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஊழியம் அப்படியே கெட்டு போகுது. அது தப்பு, கெட்டு போயிடுது. ஊழியமும் கெட்டு போயிடும். ஏன் அப்படி கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியர்களுக்கு ஒரு வைராக்கியம் உள்ள சீலாவும் தீமோத்தேயும் கிடைக்கவில்லை. அது ஒரு காரணம். இன்னைக்கு சபைகளில் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சாட்சிகள் எழும்பலை. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வந்தோம் போனோம். சபை என்பது என்ன? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம், அடக்காராதனை பண்ணுறதுக்கு ஒரு இடம், பர்த்டேக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், சண்டே ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம்னு சொல்கிறதுக்கு ஒரு இடமே ஒழிய, சபை என்பது இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு எம்பசி. எப்படி அமெரிக்கன் எம்பசி இங்கே இருக்குதோ அந்த மாதிரி சபை இந்த உலகத்தில் ஒரு எம்பசி. இதில் இருக்கிறோம். நாம் இங்கிருந்து பரம்பி போய் பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க? எம்பசியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறீங்க. வந்தோம் போனோம், ஆசீர்வாதம், அவ்வளோதான், ஸ்தோத்திரம், ஃபினிஷ். இன்னைக்கு ஊழியம் கெட்டு போனதுக்கு, எழுப்புதல் இல்லாமல் போனதற்கு, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? வைராக்கியம் உள்ளதான சீலாவும் தீமோத்தேயுவும் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பவுலுக்காக தலை கொடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. கடைசி காலத்தில் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை பணைய வைக்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்து எப்படி, நான் இயேசு வச்சு வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்களே ஒழிய இயேசுக்காக சாகணுன்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அந்த வைராக்கியம் இன்னைக்கு போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்வேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை முடிந்தவுடன் நான் அந்த பூமியை விட்டு கிளம்பிடுவேன். அவ்வளோதான். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய், நீ நீடித்த ஆயுசோடு கூட இருப்பாய். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும். நீடித்த ஆயுசு வாக்கு தத்துவமே கிடையாது. இயேசுநாதருக்கு 33 வயசு தான். நம்ம பாஷையில் சொன்னால் அல்பாயுசு, சின்ன வயசே செத்து போயிட்டார். 33 வயசு தான் இயேசுநாதருக்கு. அவரில் ஆரம்பித்து அத்தனை அப்போஸ்தலர்களுக்கும் சின்ன வயசு தான். 40, 45, 40 எல்லாம் காலி. அத்தனை பேரும் காலி. நல்ல வயசாகி செத்தது ஒரே ஒரு ஆள் தான். யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான். அவர் ஏன்னா அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அது அவர் ஆண்டவர் வச்சார். மற்றபடி அத்தனை பேரும் சின்ன வயசு தான். எதுக்கு சொல்கிறேன்? நம்ம எல்லாருமே இங்கே ஒரு டாஸ்க்காக வந்திருக்கிறோம், ஒரு வேலைக்காக வந்திருக்கிறோம். பரலோகம் நம்மளை அனுப்பி வச்சிருக்குது. அந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த வேலையை செய்கிற வைராகியம் உனக்கு எனக்கு வேணுமே. நீங்கள் நானும் என்ன பண்ணுறோம்? இன்னும் சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை வாழ்வை காண்பாய். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாயெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வேலை வச்சுருக்கிறாரு. அந்த வேலையை செய்வதற்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அந்த வேலையை செய்யும் போது நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இவனை மாதிரி இருக்கணும்டா, இவனை மாதிரி நான் செய்யணும். தீமோத்தேயும் சீலாம் இறங்கும் போது பவுல் பார்க்குறான், மரணத்தின் வாசலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறான். நான் தப்பிச்சு வந்துட்டேன். என்னோட இடத்துல அவன் சாவை இருந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஜீவனை பணைய வச்சு ஊழியத்தை முடிச்சுட்டு இறங்குறான். அவனை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் நம்மளை பார்த்தா அத்தனை பேருக்கும் வரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உன்னை அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் தலைகளை கொடுத்தவர்கள். பவுல் சொல்வார் ஒரு இடத்துல, அவர்கள் எனக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு என்ற ஒரு வைராக்கியம் வரணும். நீங்களும் நானும் அப்படி ஒரு மக்களாக மாறணும். நம்ம மூலமா இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகணும். நம்மளை பார்க்க நான் தான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சாட்சி சொல்கிறோம்? பெராயா பட்டணத்தார் சபையை போல, தெசலோனிக்கேயர்களை போல, இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். எப்போ சொல்லுவாங்க தேவனுடைய வீட்டை போலன்னு? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? நம்ம இன்னும் சாட்சி எதை சொல்லிட்டு இருக்கிறோம்? பெராயா பட்டணத்தாரை போல, தெசலோனிக்கேயர்களை போல. இப்போ நம்ம சொல்லும் போது யாரை பற்றி சாட்சி சொல்கிறோம்? கொஞ்சம் பேர் ரெய்னார்ட் பாங்கேவை போல, இல்லைனா பில்லி கிரஹாமை போல, அப்படி இல்லைனா என்ன சொல்கிறோம்? ஸ்டெயின்ஸை போல. ஒரு 10 பேரை சொல்கிறோம். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் நானும் வரணும். நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது நம்ம இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. நம்மளை மாதிரி வைராக்கியம் உள்ள 10 பேர் எழும்பி இருக்கணும். ஒரு எலியா போகும்போது இன்னொரு எலிசாவை உருவாக்கிட்டு தான் போயிருக்கணும். அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் நீங்களும் நானும். நாம் இங்கே சுகமாக வாழ்கிறதுக்காக வரலைங்க. அடுத்த ஒரு வாழை மரம் மாதிரி தான் வந்தோம்,
கனி கொடுத்தோம், அடுத்து இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு தென்னங்கொலையை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். காலங்காலமாக இங்கிருந்து நிரந்தரமாக இருந்து என் பேர் விளங்க, என் பேரப்பிள்ளைகள் பேர் விளங்க, அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு மேலே பேரை வச்சு பூகம்பம் தான் ஃபஸ்ட்டு விழுந்துடும். எதுவுமே நிரந்தரமாக நிற்காது. ஆனால் நீ ஒரு ஊழியக்காரனை உருவாக்கிட்டு போ, அவன் மூலமாக வரக்கூடிய ஊழியங்கள் வர ஆத்மா உன்னுடைய பேரை பரலோகம் வரைக்கும் வந்து சொல்லும், இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன்னு. அந்த வைராகியம் உனக்கு எனக்கு வரணும். அல்லேலூயா. ரெண்டாவது, உன்னை பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டா, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இவன் தான் ஊழியக்காரன், இப்படி ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறானே, இவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்கணுமே அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். இதுதான் ரெண்டாவது.